சிங்கப்பூரின் பொருளியல் வளர்ச்சிக்கு மீள்திறனுடன் கூடிய ஊழியர்களை உருவாக்குவது மிக முக்கியம் என்று சிங்கப்பூர் பட்ஜெட் 2026 அறிக்கை உரையில் பிரதமர் லாரன்ஸ் வாங் வலியுறுத்தியுள்ளார். பின்னடைவுகளை தாங்கி நிற்கும் திறன்மிக்க ஊழியர்களை உருவாக்குவதை உறுதி செய்ய குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்களை மேம்படுத்துவதும், நடுத்தர வயது பணியாளர்கள் மற்றும் முதியவர்களுக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதும், வெளிநாட்டு ஊழியர் கொள்கைகளை புதுப்பிப்பதும் அவசியமாகும். குறைந்த வருமான ஊழியர்களை ஊக்குவிக்கும் வகையில் உள்ளூர் ஊழியர்களின் தகுதி சம்பளம் ஜூலை 2026 முதல் 1800 வெள்ளியாக உயர்த்தப்படும். முற்போக்கான சம்பள வரி சலுகை திட்டம் நீட்டிக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். அத்துடன் வேலை நலன்திறன் ஆதரவு திட்டத்தின் அடிப்படை நிலையும் மேம்படுத்தப்படும். பணி இடைக்கால ஊழியர்கள் மற்றும் முதியோருக்கான உத்தரவாதத்தை வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் லெவல் அப் திட்டம் அதிகப்படியான தொழில்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விரிவுபடுத்தப்படும். மேலும் முதியோர் வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை 2027 வரை நீட்டிக்கப்படும். வெளிநாட்டு ஊழியர் கொள்கைகளும் மாற்றி அமைக்கப்பட உள்ளன. அதன்படி 2027 முதல் எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கான குறைந்தபட்ச தகுதி சம்பளம் 6000 வெள்ளியாக உயர்த்தப்படும். எஸ் பாஸுக்கான குறைந்தபட்ச தகுதி சம்பளம் 3600 வெள்ளியாக உயர்த்தப்படும். வேலை அனுமதி சீட்டுக்கான தீர்வை 2028 மாற்றியமைக்கப்படும். இந்த மாற்றங்கள் சிங்கப்பூரின் பொருளியல் வளர்ச்சிக்கும் திறமையுடன் கூடிய ஊழியர்களை உருவாக்குவதற்கும் கை கொடுக்கும்.